கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள். உங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் இவருடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். 1 நாளாகும் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் சில காரியத்தை வேண்டிக் கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை தேவன் அருளினாராம். அதை ஆண்டவர் கொடுத்தாராம். யாபேஸ் ஜெபித்த ஜெபம் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும், நீங்கள் என் கூட இருக்கணும், தீங்கினை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார், வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். யாபேசு தன் சகோதரர் எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவனாய் மாறினார். நாம் தேவ சமூகத்தில் வேண்டும் போது கேட்கும்போது கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம எல்லாரும் மத்தியில், எல்லாருக்கும் முன்னால், சமுதாயத்தில் மேன்மை உள்ளவர்களாய் மாற ஆரம்பிக்கிறோம். உங்களை அப்படியே கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் உயர்ந்த உன்னதமான நிலைக்கு வரப்போறீங்க. மறந்துடாதீங்க. ஜெபிக்க மட்டும் அர்ப்பணிங்க. உங்கள் தேவைகளை ஜெபத்தில் தெரியப்படுத்த அர்ப்பணிங்க. ஜெபிக்காமல் இருக்காதீங்க. எனக்கு கஷ்டம் வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, இந்த ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரா அப்படின்னு கேள்வி எழுப்பாம, பிரச்சனை வந்திருக்கு, நெருக்கம் வந்திருக்கு, இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை அவர் தரப்போதுமானவர், நான் அவர் நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லி அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து கூப்பிடுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். பரதீபங்கிற கண் தெரியாத மனிதனுக்கு கூப்பிட்ட பொழுது அந்த வேண்டுதலை நிறைவேற்றின தேவன் ஆண்டவர் அழைத்து வர சொல்லி கண்களில் பார்வை கொடுத்தார்ல. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், நான் பார்வையிட வேண்டும் சொன்ன கேட்ட பொழுது பார்வை கொடுத்தார்ல, அதே இயேசப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். வேண்டுதலை நிறைவேற்றுகிறீர்கள் அன்பு தகப்பன். உங்களுடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் என்ன வேண்டிக் கொள்றாங்களோ அதில் அற்புதத்தை செய்திருங்க, அதிசயத்தை செய்யுங்க, சாட்சி அனுப்புங்க. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இந்த நாளில் குறிப்பாக பிசாசின் போராட்டம், வியாதி நெருக்கல் இருக்கிறது, எல்லாரும் விடுதலையாக்கும். வீட்டில் சமாதான மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. ஏதாவது காரியத்தை இழந்ததுண்டா அதற்கு பதிலாக உடைய பிள்ளைகளுக்கு 100 தனையாக திருப்பி கொடுப்பீரா. எங்கே வைக்கப்பட்டாங்களோ, எங்கே தலை குறிந்தாலும் அங்கே தலையை நிமிர பண்ணும்படியாய் உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். உடைய பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதி. ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.